அனைவருக்கும் வணக்கம். தேவகா வெற்றி கட்சியின் சார்பாக என்னோட பதிவு இருக்கும். ஏன்னா இன்றைய கட்சி வளர்ச்சியில் தமிழகத்தில் ஒரு முக்கியமான கட்சி தேவகா கட்சி. இந்த கட்சியை அனைத்தும் முடிக்கிடலான்னு ஒரு பார்வையில் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு பொழுதும் முடியாது. ஏன்னா தேவகா கட்சிக்கு சார்பாக எங்களோட தொண்டர்கள் எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் எப்போதும் நிற்போம். அவருக்கு ஒரு பக்கபலமாக தான் நாங்கள் இது இருப்போமே தவிர ஒருபோது எதிராக இருக்க மாட்டோம். ஆனால் தளபதியை ஒழிச்சிடலாம், அவரை இதோட முடிச்சிடலான்னு ஒரு சில எங்களை தற்கூறிங்கன்னு நினச்சி எங்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பொழுதும் முடியாது. அதுக்காக ஒரு சின்ன கதையை சொல்கிறேன், அந்த கதையை கேளுங்க. ஒரு உயர்ந்த மரத்து கிளையிலே ஒரு ஆந்தை ஒன்று வசிக்குதான். சுற்றி சுற்றி பார்க்குதான், குறைந்த அளவு பேசுதான். குறைந்த அளவு பேசினால் கூடி கேட்கும் யாவருமே. அதுதான் தளபதி கச்சத்தீவை பற்றி பேசும்போது அந்த நாட்டின் அதிபரையே என்ன பண்ணாரு, அந்த கச்சத்தீவுக்கு போய் ஒரு பார்வையை பார்த்தார். ஏன்னா தளபதியோட அந்த ஆதிக்கம், அவரோட குரல் அங்கே ஏற்படுத்தப்பட்ட ஒரு எதிரொலி. ஆனால் இங்கே ஒரு சில தற்குறிகள் அது போலி தமிழ் தேசின்ற கோணத்தில் உழைந்து கொண்டு தலைவரை விமர்சனம் செய்கிறானுங்க. ஏன்னா அவனோட பேச்சு சரியானதாக இல்லை. ஆனால் தளபதியோட பேச்சு ஒரு 5 நிமிட பேச்சாக இருந்தாலும், அதாவது குறைந்த அளவு பேசினால் கூடி கேட்பவர் யாவருமே. இந்த பேச்சுக்கு நிகராக இந்த பேச்சு தளபதியோட குறைந்த அளவு பேச்சு இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் உற்று நோக்குகிறது. எங்கள் தளபதி மீண்டும் வருவார். வாகை சூடுவோம். 2026 வெற்றி நிச்சயம். இன்றைக்குமே தேவகா கட்சியின் சார்பாக நாங்கள் இருப்போம். அனைத்து தேவகா தொண்டர்களும் எனக்கு ஆதரவு தெரியுங்கள். இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி.